போலாமா? ஓகேவா? ஆனா சமீபத்துல இதே பிரசாத் லேப்ல தான் வந்து வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க, தமிழ்ல பேரை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க இதுல இருந்து யூனிவர்சிட்டில இருந்து வெளில வரக்கூடிய முதல் இது அவரே முதல்ல ஆங்கிலத்துல பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? மேடையிலே சொல்லிட்டேன், தமிழ்ல வச்சிருந்தா சிறப்பா இருந்திருக்குங்க. என்ன காரணம்னு ஒரு தெரியல. ஒருவேளை கதைக்கு ரொம்ப பொருத்தமா இருந்ததுன்னா தெரியாது நமக்கு. நம்ம சமீபத்துல லியோ அதனால லியோ மாதிரி படங்கள் அதனால ஆட்டோகிராஃப் வந்துருக்கு. அந்த அடிப்படையில் இந்த கதை எழுத சொல்லுதுன்னு தெரியாது. ஒரு படத்துக்கு பொருத்தமா இருந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்கிறோம். தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து அதாவது சட்ட ஒழுங்கு வந்து சீர்கெட்டு இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதை வஸ்துக்கள் வந்து நிறைய நடமாட ஆரம்பிச்சிச்சு, கள்ளச்சாராயங்கள். ஸோ இது வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாமே வாக்கு செலுத்தி இவங்க வந்து சரியாக செய்வாங்க அப்படின்ற ஒரு மனநிலை. அந்த இதில் இப்போ பெரிய தலைவர், ஒரு கட்சியோடைய தலைவரையே வந்து குழிப்பட வச்சு போலீஸ் ஸ்டேஷன் அருகில் இருக்கும் போதே படுகொலை நடந்திருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் போதை வஸ்துக்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக உலாவிட்டு இருக்கு. ரொம்ப சிக்கலான ஒரு கேள்விதான் இது. போதை வந்து உலகம் முழுவதும் வியாபிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவது வந்து அது ஒரு வகையான அரசியல். உலகம் முழுவதுமே போதை வியாபிச்சிருக்கு. இந்திய அளவில் வந்து வட மாநிலங்களில் குஜராத் போன்ற துறைமுகங்கள் எல்லாம் பெரிய அளவில் வந்து இறக்குமதி ஆகிக்கிட்டே இருக்கு. டன் கணக்கில் இறக்குமதி ஆகிட்டு, கோடிக்கணக்கில் பல ஆயிரம் கோடிகளில் இறக்குமதி ஆகுது. அது யார் அனுப்புகிறா, எங்கே போகுதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அந்த வகையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். நடந்து கொண்டிருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் தடுத்திருக்க வேண்டியதுதான். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. கள்ளச்சாராய மரணமாக இருக்கட்டும், பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தலைவரை வந்து கொன்றதாக இருக்கட்டும், அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கணும். ஆனாலும் அதனால வந்து ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுக்காமல் இருந்தால் வேணா நம்ம அது குறித்து விமர்சனம் பண்ணலாம். நானும் அது குறித்து தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துவது என்பது அது ஒரு அரசியலாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு உங்க நாயகன், உலக நாயகனுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது, இந்தியன் 2, 3ன்னு. ஆனா தலித் மக்கள் மேலதான் அதிகாரப்பூர்வமான எல்லாருமே வந்து அவங்க வந்து அபியூஸ் பண்றாங்க, கொலை பண்றாங்க, ஈஸியா நடக்குது. ஆனா வந்து பெரிய பெரிய தலைவர்கள், ஜாதி கட்சி தலைவர்கள் யாருமே வந்து சொல்ற விஷயத்த வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நல்ல பாதுகாப்பு கொடுக்குறாங்க, தலித் மக்கள் மட்டும் பாதுகாப்பு இல்லாம இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அது அடிப்படை சொல்லியிருக்காரு. அதை பத்தி இருக்காரு. அப்படி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில தலித் மக்களுடைய தலைவர்கள் பாதுகாக்கப்படல, மற்ற தலைவர்கள் பாதுகாக்கப்படுறாங்கன்னு சொல்றதை ஏற்க முடியாது. இதுக்குள்ள அரசியல் இருக்கு. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது எல்லோருடைய கருத்துமாக இருக்கிறது. நிறைய பின் தகவல்கள் சொல்றாங்க. 2 நாள் தான் ஆயிருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சரண்டரான நபர்களா? இதெல்லாம் ரொம்ப எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். யாரும் மறைச்சிட முடியாது. ஒருவேளை அவங்களே வந்து நாங்கள் தான் செஞ்சோன்னு சொன்னால் கூட இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அந்த ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு அவங்க தான் இல்லைன்னு நம்மளால் நிரூபிக்கவும் முடியும். அப்படின்னால யாரும் அதை மறுக்க முடியும். அதனால இங்கே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவது அது ஒரு அரசியல் தானே தவிர எல்லோருக்குமே பாதுகாப்பு வேணும். அதுவும் குறிப்பாக ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து தான் சார்ந்திருக்க சமூகத்தில் போற்றப்படுகிற ஒரு நபராக இருந்திருக்கிறார். ஒரு முக்கியமானவராக இருந்திருக்காரு. தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களை கல்வியை நோக்கி வழக்கறிஞர்களாக ஆக்கி இது போல பல திட்டங்களை செயல்படுத்தின ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கணுன்றதுல மாற்று கருத்து கிடையாது. நடந்தது ஒரு துயர சம்பவம் தான். ஆனால் அதுக்காக வந்து நம்ம இதை வந்து தலித்தை தனியாக பிரித்து பார்க்கிற அரசியலை நான் செய்ய விரும்பல. அதே மாதிரி சிட்டி இந்த விவகாரத்தில் சிட்டி கமிஷனரை சந்தீப் ரத்தோரை மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு இப்போ அருண் வந்து அது ஒரு நல்ல நடவடிக்கையை தான் பார்க்க முடியும். இல்லை, அரசு காவல்துறையை மாற்றினா எப்படி அது வந்து சரி வரும் ஆகும்? ஏன்னா கள்ளச்சாராயத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகிகள் காவல்துறை மட்டும் தான் மாற்றிருக்காங்க. அரசியல்வாதிகள், மாவட்ட செயலர்கள், அது கீழே கூட கிளை செயலர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேயும் அதே நிலைமை தான் நீடிட்டே இருக்கு. அப்போ அதிகாரிகளை மாற்றினால் மட்டும் நான் சரியாக இருக்குமா? அரசு வந்து அதிகாரிகளை தான் மாற்ற முடியும். தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை மாற்றுவது, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை, மந்திரிகளை மாற்றுவதெல்லாம் மக்களிடத்துல இருக்கு. நீங்க அடுத்த முறை வாக்கு செலுத்தும் பொழுது அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வாக்கு செலுத்தாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு தான் இருக்கு. ஒரு அரசு அதிகாரிகளை தான் மாற்ற முடியும். ஒரு தவறு நடந்திருக்கிற இடத்துல வந்து அரசு நேரடியாக போய் கள்ளச்சாராயம் காய்ச்சிச்சு அப்படின்னு சொல்லுவது ஏற்க முடியாது. அரசு வந்து காய்ச்ச சொல்லுச்சு, போலீஸ்க்கு நீங்க லஞ்சம் வாங்கிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுங்கன்னு ஒரு அரசு சொல்லுவாங்களா?
ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்களா? அதுல என்ன வருமானம் வந்துடும்? அப்போ அதெல்லாம் சிறிய அளவுல ஒரு வருமானத்திற்கு ஆசைப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் செய்த தவறு. அந்த தவறு செஞ்சாங்கன்னா உடனே அவர்களை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களை பணி நீக்கம் செய்வது, பணி இடைமாற்றம் செய்வது என்பது சரியான நடவடிக்கை தான். சென்னையில வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அப்போ உளவுத்துறை தகவல்கள் என்ன சரியானது இருந்ததா இல்லையா, அது பின்பற்றப்பட்டதா இல்லையா? அப்ப கமிஷனர் சரியான நடவடிக்கை எடுக்கல, வேற ஒரு கமிஷனரை மாத்துறாங்க. இது சரியான நடவடிக்கை தான். இதையெல்லாம் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. போலீஸை மாத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, மாத்தலைன்னா என்ன நடந்திருக்கும்? மாத்தலைனாலும் இதே கேள்விதான் வந்திருக்கும். பாருங்க, அவர் மேல எந்த ஆக்ஷன் கூட இல்லை, இதே கமிஷனர் தான் இருக்காருங்க. மாற்றியதற்கு பின்னால் என்ன நடக்குது இனிமேதான் நம்ம பார்க்க முடியும். இந்த கொலை மட்டுமல்ல, தமிழகத்துல இதை விட மோசமான ஒரு கொலை நடந்திருக்கு. ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொல்லப்பட்டிருக்காரு. ஒரு தேசத்தின் தலைவரே வந்து வெடிகுண்டுல கொல்லப்பட்டாரு. அப்போ அதெல்லாம் இதுதான் முதல் கொலை கிடையாது. இது போன்ற பழனி பாபா கொல்லப்பட்டிருக்கிறாரு, பழனி பாபா கொல்லப்பட்டிருக்காரு. இது மாதிரி நிறைய இருக்கு. பழனி பாபாவுடைய கொலைக்கான குற்றவாளி இன்னைக்கு வரைக்கும் கூட கண்டுபிடிக்கப்படல. இந்த அரசியல் காரணங்களுக்காக இந்த கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குமே தவிர முற்று முழுவதுமாக தடுக்க முடியாதே தவிர கொஞ்சம் பிரிகாஷனா இருந்திருக்கலாம்ன்றதுதான் என்னுடைய கருத்து. பசுபதி பாண்டியன் கூட கொல்லப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர் இறந்துட்டாங்க. அவர் இறந்த உடனே அவங்களோட பாதிக்கப்பட்டவங்க சேர்ந்து என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க, ஒரு பதவி, அவர் பெரிய தலைவர்ன்ட்டு. ஆனா வந்து அப்ப வந்து போலீஸ் வந்து அடக்குமுறை பண்ணாங்க, அவங்க அடிச்சாங்க. அதே மாதிரிதான் வந்து விக்கிரவாண்டியில வந்து சீமானோட இது நடக்கும் போது அவங்க ஆளெல்லாம் போட்டு திமுக ஆளுங்க அடிச்சாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இது வந்து எல்லாருமே இன்னைக்கு தலைவர்களாக நிறைய நிரம்பி வலிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அடக்கம் செய்யப்படுறதுக்கான இடம், அவங்க கேட்கறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. கொடுக்கணுமா வேணாமா, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நாளைக்கு சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை வரணும்னு முடிவு பண்றது அரசாங்கம் தான். அப்போ அது அரசு தான் முடிவு பண்ணணும். அது ஏன் கொடுக்கல, அவங்க நீதிமன்றத்திட்ட சொல்லிடுறாங்க. நீதிமன்றம் நீங்க வந்து வேற ஒரு இடத்துல பண்ணீங்கன்னு சொல்றாங்களே தவிர அது குடியிருப்பு பகுதியில இந்த அடக்கத்தை செய்ய வேணாம்னு சொன்னதாக சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி உள்ளுக்குள்ள என்ன அரசியல் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மேற்சொன்ன காரணம் சரியா இருக்குன்னா நம்ம பார்க்கும்போது ஓகே, சரியான காரணமா இருக்கும். குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள ஒரு நினைவுமன்றம் இருந்தா நாளைக்கு அது ஒரு விழாவாக எடுக்க வரும் பொழுது ஒரு சர்ச்சையை உருவாக்கலாம். அது வேறு ஒரு நபருக்கு, ஏன்னா இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏற்கனவே மணிமண்டபம் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும், இன்னும் நம்ம வந்து தேவஜெயந்தி நடத்தும் பொழுது, இமானுவேல் சேவனுக்கு பூஜை நடத்தும் பொழுது ஒவ்வொரு முறை வருஷம் நம்ம வந்து ஒரு பதட்டத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதன் காரணமாக சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேனே தவிர உள்ள இருக்கிற அரசியல் எனக்கு தெரியல. ராணுவ வீரர்கள் இறந்தாலே பெரிய அமௌண்ட் கொடுத்ததில்லை. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் தமிழக அரசு கொடுத்து தப்புன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? இல்லை, என் கருத்தும் அதுதான். மதுக்கடைகள் மூலச்சாராய மரணத்துல வந்து உடனடியாக அவசரமாக 10 லட்சம் அறிவிக்கப்பட்டதுல எனக்கும் ஏற்பு கிடையாது. தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகளை வந்து அரசு தன்வசப்படுத்துவது என்பது நியாயமானது. அரசு அதை பொறுப்பேற்றுக்கணும். ஒரு பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு, கடமையாகவும் நான் பார்க்குறேன். அதனால அவங்கள வந்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அது மாதிரியான ஆட்களை எடுத்துக்கலாமே தவிர செத்தவனுக்கெல்லாம் வந்து 10 லட்சம் ரூபான்றது வந்து ஏற்புடையதில்லை. அப்புறம் உடனே போய் எல்லாரும் அரசியல் தலைவர்கள்லாம் அங்கே போய் நின்று கள்ளச்சாராயம் குடிச்சவர்களை மருத்துவமனையில் பார்த்து அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்வது என்பதெல்லாம் நல்ல அரசியலாக நான் பார்க்கிறேன். மதுக்கடைகள் தமிழகம் ஒரு பெரிய விவகாரத்தை நிறைய சர்ச்சை ஏற்படுச்சு. இது வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குன்னு அதுல எதுவும் அது தேர்தல் முடிவு வச்சுதான் சொல்ல முடியும். எதிரொலிக்குமா இல்லையான்றதை வந்து உறுதியா சொல்ல முடியாது. கள்ளச்சாராயம் இங்க நடந்ததையும் கள்ளக்குறிச்சியில நடந்ததையும் விக்கிரவாண்டியை தொடர்படுத்தி பார்க்குற அளவுக்கு மக்கள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முடிவுகள் கொடுத்துருக்கோம். ஆனா மதுக்கடைகள் மூடல் வந்து பாத்தீங்கன்னா, மதுக்கடைகள் மூடினால் கள்ளச்சாராயம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே உலகநாயகம் தான் சொல்லியிருக்காரு இந்தியன் பிரஸ் மீட்ல. மதுக்கடைகள் மூடப்பட்டா கள்ளச்சாராயங்கள் நிறைய உருவாகக்கூடும், கள்ளச்சந்தைகள் நிறைய வந்துடும், கல்வர்கள் நிறைய வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மதுக்கடையை ஒழிக்கிறதுக்கு என்னதான் வழி? இது எப்போ முடியும் அதை சொல்லு. அதாவது மக்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு. இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சினது நான் சொல்றேன். இன்னைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சி இதனால அதிமுக அரசு அதனுடைய பின்புலத்துலதான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல. அந்த அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, கள்ளக்குறிச்சியில இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினது முதல் நாள் தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி காய்ச்சி வித்தது அங்கே வேற கட்சிக்காரங்களே இல்லையா? அங்கே வேற கட்சியை சேர்ந்தவர்களே இல்லையா? அவர்களுடைய உறுப்பினர்கள் இல்லையா? அவர்களுடைய குடும்ப உறவுகள் இல்லையா? அவங்க யாருமே பார்க்கலையா? 3 வருஷமா தான் அதிகமா இருக்கிறாங்க சொல்றாங்க. எல்லோருக்குமே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சம்பவம் நிகழ்ந்த உடனே
அதை வச்சு கொஞ்ச நாளைக்கு ஒரு அரசியல் பண்றாங்களே தவிர தடுக்கணும்னு நினைச்சிருந்தா எல்லாரும் சேர்ந்து தான் தடுத்திருக்கணும். இது அரசு மட்டும்தான் தடுக்கும். அரசு வந்து நேரடியா தடுக்கும், நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப மற்ற கட்சிக்காரர்களுக்கும் எதிர்கட்சியா இருக்கிறவர்களுக்கும் மற்ற கிளை கட்சிகளா இருக்கிறவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவர்கள் நினைச்சிருந்தா ஏறி அடிச்சு உடைச்சிருக்கலாமே. கள்ளச்சாராயம் காய்ச்சறவனை ஏறி எந்த தொண்டர்கள் இல்லாம இருக்காங்களா வேற கட்சிக்காரங்கள்ட்ட? அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூட அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அப்படிங்கறத வந்து சமீபத்துல பேசுற பேச்சிலோட சொல்லியிருக்காரு. ஏன் படுகிறதுன்னு சொல்றீங்க நீங்க? உங்ககிட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, மக்களை திரட்டிட்டு போய் மத்ததுக்கெல்லாம் போராட்டம் நடத்துறீங்கல்ல. அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சற இடத்துல ஒரு போராட்டத்தை இதுக்கு முன்னாடியே நீங்க நடத்தியிருக்கலாம்ல. கள்ளச்சாராயம் காய்ச்சறவனை அடிச்சு பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கலாம்ல, ஏன் செய்யல? அப்படின்னா இங்க என்ன இருக்கு? எல்லாருக்கும் இங்க எல்லா தவறும் நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு நடந்த உடனே ஆளுங்கட்சியை குறை சொல்லணும். இது இந்த கட்சி இல்லை, எந்த கட்சி இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் விரும்பிய நம்ம நேசிக்கக்கூடிய தலைவர் வந்தா கூட இந்த குறை வந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லோருக்கும் பங்கு இருக்கு. இந்த சமூகத்தை சரி செய்வதில் எல்லோருக்கும் பங்கு இருக்கு. ஒருத்தர் கையில அதிகாரத்தை கொடுத்துருக்கோன்றக்காக அவர் மட்டும்தான் செய்யணும்னு உட்கார்ந்து காத்திருக்கிறது ஏற்புடையது. சார், சினிமா கேள்விக்கு வரோம். பாலா சாரோட வணங்கான் ட்ரெய்லர் பாத்தீங்களா? நிறைய விமர்சனங்கள் வருது, பழைய படங்களுடைய சாயல் இருக்குன்னு. உங்க கருத்து என்ன? பாலாவர்களுடைய படங்கள் எல்லா படங்களும் விமர்சனங்களை தாண்டி தான் வந்திருக்கு. ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. மாயவழி எந்த அளவுக்கு இருக்கு? எப்போ ரிலீஸுக்கு டேட் மாயவழி விரைவில் ரிலீஸுக்கு அதற்கான வேலையில் இருக்கேன். விரைவில் ரிலீஸ்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. சிறப்பு.